இரத்த குழாய்களில் படிந்துள்ள அந்த பிளாக்ஸ், அதாவது கொலஸ்ட்ரால், தேவையில்லாத கொழுப்பு இதையெல்லாம் நீக்கிறது. முதல்ல என்ன பண்ணுவாங்களாமா, இஞ்சி, பூண்டு தட்டி போட்டு தண்ணீல கொதிக்க வச்சு கொஞ்சமா தண்ணி குடிப்பாங்களாமா. அப்போ உடம்புக்கு அந்த சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகறக்காக. நமது உடம்புல மெட்டபாலிசம் ஒழுங்கா நடக்கலன்னா, நமக்கு மூப்பு வரும். அதாவது வயசாயிரும், நம்ம நோய் வந்துரும், நம்ம இறந்துருவோம். செல்களுக்குள்ள ஊடுருவ செய்யுங்க. அதாவது ஒரு மருந்தோட சேர்த்து இஞ்சி சாப்பிடும் பொழுது, அது என்ன அதோட வேலை என்னன்னா, மருந்த கொண்டு போய் செல்லுக்குள்ள செலுத்துறது. இல்ல எது அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி வைத்தியம் பார்க்கறக்கு தான் இந்த நாடி பார்க்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்டது. வாழ்க வையகம்! நண்பர்களே, பொதுவா எந்த ஒரு மருந்தில்லாத மருத்துவர், ஹீலர், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் இந்த மாரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரபிக்கு நீங்க போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவரு நாடி புடிச்சு தான் முதல்ல சிகிச்சைய ஆரம்பிப்பார். நாடி புடிச்சு பார்ப்பார். என்ன பார்ப்பாரு? வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற 3ன் தன்மைகளை பார்ப்பார். வாதம், பித்தம், கபம். இது 3ம் சரியா இருந்தா, நீங்க அவர்ட்ட போயிருக்கவே மாட்டீங்க. வாதம், பித்தம், கபம். இது 3ம் யாருக்கு சீரா இருக்குதோ, அவங்களுக்கு நோயே வராது. ஆரோக்கியமா தான் இருப்பாங்க. இதுல ஏற்படுற மாற்றம், அதாவது அதிகமானா, கம்மியானா வியாதி. இதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க, நாடி பார்க்குறாங்க. நாடி பார்க்கறது மூலியமா என்ன பண்றாங்கன்னா, வாதம், பித்தம், கபம் நமக்கு சீராக இருக்குதா? இல்ல எது அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி வைத்தியம் பார்க்கறக்கு தான் இந்த நாடி பார்க்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத்தான் திருவள்ளுவர் "மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3" அப்படின்னு சொல்றார். அந்த 3 அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது மிகினும் குறையினும் அப்படின்னா அதிகமானா, கம்மியானா வியாதி. 3 என்ன 3? வாதம், பித்தம், கபம். கபத்துக்கு ஸ்லேத்துவம்னு இன்னொரு பேர் இருக்கு. வாதம், பித்தம், கபம் இது 3ம் அதிகமானாலும் வியாதி, கம்மியானாலும் வியாதி அப்படிங்கிறத தான் திருவள்ளுவர் அழகாக குறிப்பிடுகிறார். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3. அப்போ வைத்தியம் அப்படின்னா என்னன்னா, இது 3ல எது அதிகமா இருக்கு, கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சு, அதை சரி செய்வது தான் வைத்தியம். அப்ப நாம என்ன பண்ணணும், இத 3 இங்க பாருங்க, இது 3ம் அதிகமாகவும் கூடாது, கம்மியாகவும் கூடாது. ஏதோ ஒண்ண குறைச்சிட்டாலும் வியாதி வரும். அதிகமானாலும் வியாதி வரும். எனவே இது 3யும் அளவாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3யும் எப்படி சமமாக, சீராக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தான் சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள், நமது முன்னோர்கள், சித்த வைத்தியர்கள் எல்லாருமே நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார்கள் காலம் காலமாக. அப்போ இந்த 3யும் ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்கான்னு கேட்டா இருக்கு. அந்த மருந்துல 3 விதமான பொருட்கள சேர்த்தணுங்க. 1 பூண்டு, 2 இஞ்சி, 3 எலுமிச்சம்பழம். பூண்டு என்பது வாதம், இஞ்சி என்பது பித்தம், எலுமிச்சை என்பது கபம். அதாவது என்ன அர்த்தம்னா, பூண்டு சாப்பிட்டா நமக்கு வாதம் சீராகும். புரிஞ்சுக்கங்க, சீராகும். குறையாது, அதிகமாகாது. இஞ்சி சாப்பிட்டா பித்தம் அதிகமாகாது, கம்மியாகாது. பித்தம் சமநிலைப்படும். எலுமிச்சம்பழம் சாப்பிட்டோம்னா, நமது உடம்புல கபம் சமநிலைப்படும். அப்போ பூண்டு வாதத்துக்கு, இஞ்சி பித்தத்துக்கு, எலுமிச்சம்பழம் கபத்துக்கு. இந்த 3யும் நாம மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ், ஒரு சூப் இல்ல அது ஒரு பானமாக அருந்தும் பொழுது, நமது உடம்புல வாத, பித்த, கபம் அப்படிங்கிற 3ம் சமநிலைப்படுகிறது. இதைத்தான் பல ஞானிகள், திருமூலர், அகத்தியர், சித்த வைத்தியர்கள்னு நெறைய பேரு பாடல்கள் மூலியமாக, புத்தகங்கள் மூலியமாக, செய்யுள்கள் மூலியமாக தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். எனவே இது 3யும் நாம தினமும் உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது அதை ஒரு பானமாக நாம் மாற்றி குடிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இஞ்சி அப்படிங்கிற ஜிஞ்சர் வந்து பித்த சமனி. அதாவது பித்தத்தை சமன்படுத்தும் ஒரு மருந்து. சமனி அப்படின்னா சமன்படுத்தும் மருந்துன்னு பேருங்க. இஞ்சி இல்லா கசாயம் இல்லை அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்கு. ஏன் அப்படின்னா, இஞ்சி என்ன பண்ணும்னா,
நம்ம உடம்புல நம்ம சாப்பிடுற மருந்து இருக்கு இல்லைங்களா? மருந்துன்னு என்னங்க? உணவுல இருக்கிற சத்து பொருட்கள். இத எடுத்துட்டு போயி செல்களுக்குள்ள ஊடுருவ செய்யுங்க. அதாவது ஒரு மருந்தோட சேர்த்து இஞ்சி சாப்பிடும் பொழுது, அது என்ன அதோட வேலை என்னன்னா, மருந்த கொண்டு போய் செல்லுக்குள்ள செலுத்துறது. இது ஆங்கிலத்தில பயோ அவைலபிலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஹான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இஞ்சி என்ன பண்ணுது? மருந்தை ஊடுருவிச் செல்ல உதவுகிறது. இஞ்சி என்பது செரிமான மண்டலத்தின் தலைவன். இஞ்சி செரிமானத்துக்கு மிகவும் உதவி செய்கிறது. இஞ்சி ஜீரணத்தை அதிகரித்து, நமது உடம்பில் உள்ள தேவையில்லாத சதைகளை குறைக்க உதவி செய்கிறது. பித்தத்தினால் ஏற்படும் தலைவலி, மயக்கம், கிடினஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதையெல்லாம் இஞ்சி என்ன பண்ணுது? கட்டுப்படுத்துகிறது. "சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை" அப்படின்னு சொல்லுவாங்க. இஞ்சி காஞ்சா சுக்குங்க. சுக்கு சாப்பிடும் பொழுது பல்வேறு வியாதிகள் குணமாகும். சுக்குக்கு நிகர் எதுவுமே இல்லை. அதாவது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை. இஞ்சி நாம் சாப்பிடும் பொழுது நமது உடம்பில் உள்ள நச்சுக்கள், கழிவுகள் எல்லாம் வெளியேறுது. யூரின் வழியா, மலம் வழியா, வேர்வை வழியா இது வெளியேற்றுகிறது. எனவே இஞ்சி சாப்பிடும் பொழுது இது ஒரு எலிமினேஷன் ப்ராசஸா வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அடிக்கடி இஞ்சி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. பூண்டு அதாவது கார்லிக் வந்து வாத நாசினி. உடம்புல இருக்கிற அந்த வாதம்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு வியாதி. இத குணப்படுத்துற அருமையான மருந்து பூண்டு. பூண்டு ஒரு வாத நாசினி. பூண்டு ஒரு சிறந்த வாயு அகற்றி. சித்த மருத்துவத்தில பூண்ட உள்ளொளி பெருக்கி அப்படின்னு போட்டுருவாங்களாமா. உடலில் தேங்கும் தேவையில்லாத வாயுக்களை, கேஸஸ் இதையெல்லாம் பூண்டு வெளியேற்றுகிறது. இரத்த குழாய்களில் படிந்துள்ள அந்த பிளாக்ஸ் அதாவது கொலஸ்ட்ரால், தேவையில்லாத கொழுப்பு இதையெல்லாம் நீக்கிறது இந்த பூண்டு மிகச்சிறந்த ஒரு மருந்தா செயல்படுது. இரத்த குழாய்களில் தங்கியுள்ள கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற கொழுப்ப நீக்கிறதுல இந்த பூண்டு அருமையா வேலை செய்யுது. இதயத்தில் படிந்துள்ள அந்த தேவையில்லாத பொருட்கள வெளியேற்றுறதுக்கு பூண்டு உதவி செய்யுது. இதய தமனிகளில் ஏற்படும் அடைப்புகளை நீக்கி இரத்தத்தை சீராக அனுப்புவதற்கு பூண்டு உதவி செய்கிறது. எனவே பூண்ட வந்து ஏழைகளின் இதய காப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, எலுமிச்சை அப்படிங்கிற லெமன் கபஹரிணி அதாவது கபத்தை சமநிலைப்படுத்தும் ஒரு அற்புதமான ஒரு பொருள். எலுமிச்சை ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுது. நமது உடம்பில் இருக்கிற கெட்ட கிருமிகளை கொல்வது எலுமிச்சை. எலுமிச்சை நமது இரத்தத்தை சுத்திகரிக்கும் ஒரு மூலப்பொருளாக செயல்படுகிறது. நமது நுரையீரல்ல தங்கி இருக்கிற தேவையில்லாத எக்ஸஸா இருக்கிற அதிகப்படியா இருக்கிற சளி அப்படிங்கிற கபம் அப்படிங்கிற கோழையை நீக்குவதற்கு எலுமிச்சை உதவி செய்கிறது. எலுமிச்சை உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற இம்யூனிட்டி அப்படிங்கிற இம்யூன் பவர அதிகரிக்கிறதுக்கான ஒரு முதன்மையான ஒரு பொருள். எலுமிச்சை கபத்தை சமநிலைப்படுத்தி முகத்தை பொலிவாக வைத்துக் கொள்கிறது. புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்கிறது. முகத்திற்கு பொலிவு தரும், புத்துணர்ச்சி தரும். எலுமிச்சை கபத்தை சமநிலைப்படுத்தி முகத்துக்கு பொலிவை கொடுக்கும், உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். தேன் அப்படிங்கிற ஹனி இதுக்கு அனுபானம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குங்க. அனுபானம்னா என்னன்னா, நம்ம சாப்பிடுற மருந்த இது என்ன பண்ணும்? எடுத்துட்டு போயி திசுக்களுக்குள்ள, செல்களுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தும். ஒரு வாகனமா செயல்படும். அப்ப நம்ம மிளகுல தேன கலந்து சாப்பிடுறோம் இல்லைங்களா? எதுக்கு எல்லா வைத்தியத்திலயும் தேனை கலந்து சாப்பிடுங்கள், தேனை கலந்து சாப்பிடுங்கள் சொல்றாங்கன்னா, ஒரு மருந்தை தேன் கொண்டு போயி செல்லுக்குள்ள சேர்த்துற வேலைய பார்க்கும். ஒரு டிரான்ஸ்போர்ட் வாகனமாக செயல்படும். அதனால தமிழ் மருத்துவத்தில தேன் மிகவும் இன்றியமையாதது. இஞ்சி, பூண்டு, எலுமிச்சை, தேன் இந்த 4யும் ஒண்ணு சேர்ந்து சாப்பிடுறது மூலியமாக மெட்டபாலிசம் அப்படிங்கிற வளர்சிதை மாற்றம் ஒழுங்கா நடக்கும். இதைத்தான் காயகல்பம் அப்படின்னு சொல்றாங்க.
நமது உடம்புல மெட்டபாலிசம் ஒழுங்கா நடக்கலைன்னா நமக்கு மூப்பு வரும். அதாவது வயசாயிரும், நம்ம நோய் வந்துரும், நம்ம இறந்துருவோம். இந்த 3ம் அதாவது இந்த மெட்டபாலிசம் ஒழுங்கா நடந்து வளர்சிதை மாற்றம் கரெக்ட்டா நடக்கிற ஒருத்தருக்கு என்றுமே இளமையாக, காயங்கல்பமாக இருக்கலாம். அப்ப காயக்கல்பம் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் நம்ம உடம்புல நடக்கணும்னா, இஞ்சி, பூண்டு, எலுமிச்சை, தேன் ஆகிய 4யும் ஏதாவது ரூபத்தில் நாம உள்ள உடம்புல அனுப்பணும். இப்படி அனுப்புறது மூலியமாக காயகல்பம் நடக்கிறது. இஞ்சி, பூண்டு, எலுமிச்சை, தேன் இந்த 4யும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடும் பொழுது, நமது உடம்புல வாதம், பித்தம், கபம் இது 3ம் ஒழுங்காக இருக்கும். இது 3ம் சமநிலைப்படுத்துவது தான் வைத்தியம். அதனால தான் நாடி பார்க்குறாங்க. நாடி பார்த்து ஒழுங்கா இல்லைன்னா, அத ஒழுங்கு பண்றதுக்கு மருந்து கொடுக்குறாங்க. நாம இந்த பொருட்களை தினமும் சாப்பிட்டு வந்தால், எப்பொழுதுமே இந்த நாடிகள் ஒழுங்காக இருக்கும். அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமது உடம்பு ஆரோக்கியமாக எப்பொழுதும் இருக்கும். ஏனென்றால், இது 3ம் சமநிலையில் இருக்கும். பூண்டு இருதயத்தில் இருக்கிற கொழுப்பு கரைக்குது. இஞ்சி இரத்த ஓட்டத்த வேகமாக்குது. எலுமிச்சை இரத்தத்தை சுத்தம் பண்ணுது. இது 3ம் சேர்ந்து இருதயத்தை பலம் அதிகரிக்கிறது. இருதயத்தை சுத்தம் செய்கிறது. எனவே இருதயத்துக்கு ஒரு அருமையான பானம். நச்சு நீக்கம். அதாவது நமது உடம்புல பல வருடமாக தேங்கியுள்ள நச்சுக்கள். இதுக்கு பேரு ஆமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆமம் அப்படிங்கிற பல வருடமாக தேங்கியுள்ள ஆமம் என்ற நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு இந்த பானம் உதவி செய்கிறது. இஞ்சி, பூண்டு, தேன், எலுமிச்சை இது 4ம் சேர்ந்து சாப்பிடுறது மூலியமாக பல வருடமாக நமது உடம்பில் தேங்கி இருக்கும் ஆமம் அப்படிங்கிற நச்சை வெளியேற்ற உதவி செய்கிறது. மதிய உணவுக்கு அப்புறமா முதல்ல என்ன பண்ணுவாங்களாமா, இஞ்சி, பூண்டு தட்டி போட்டு தண்ணியில கொதிக்க வச்சு கொஞ்சமா தண்ணி குடிப்பாங்களாமா. அப்போ உடம்புக்கு அந்த சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகறக்காக. எனவே தினமும் சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த இஞ்சி, பூண்டையும் தட்டி போட்டு கொஞ்சமா சூடு பண்ணி கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது மூலியமாக நமது ஜீரண சக்தியை அதிகரிக்க முடியும். குறிப்பா இந்த சிறுதானியங்கள் நிறைய பேர் சாப்பிடுறாங்க இல்லைங்களா? மில்லட்ஸ். ரீசென்ட்டா நிறைய சத்து பானமெல்லாம் சாப்பிடும் பொழுது, அந்த சிறுதானியங்களில் உள்ள பாரம்பரிய உணவுகளில் உள்ள மில்லட் பேஸ்டு ஃபுட்ல உள்ள அந்த சத்துக்களை எடுத்துட்டு உள்ள கொண்டு போய் செல்களுக்கு சேர்த்த வேண்டிய வாகனமாக இந்த ஆர்எஸ்பி பானம் செயல்படுகிறது. நம்ம சாப்பிடுற சத்து பொருட்கள் இருக்கிற சத்துக்களை உறிஞ்சு செல்களுக்கு கொடுப்பதற்கு இந்த கசாயம் ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அன்பு நண்பர்களே, இஞ்சிச்சாறு, பூண்டுச்சாறு, தேன், எலுமிச்சைச்சாறு இந்த 4 பொருள்களுடைய கூட்டு கலவையில் ஒரு பானம் தயார் செஞ்சுருக்கிறோம். அந்த பானத்துக்கு பேர் தான் ஆர்எஸ்பி பானம். ஆர்எஸ்பி பானம் நீங்கள் வீட்டிலேயே எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற அந்த மேனுஃபேக்சரிங் அந்த முறையை இப்பொழுது வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் காட்ட இருக்கிறேன். வீடியோவை பாருங்கள். நீங்களே செய்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்கள். இந்த ஆர்எஸ்பி பானம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தண்ணீர் 12 லிட்டர், இஞ்சி 8 கிலோ, பூண்டு 5 கிலோ, ஆப்பிள் சிடர் வினிகர் 4 லிட்டர், தேன் 5 லிட்டர், எலுமிச்சை 10 கிலோ. இப்போது இஞ்சி, பூண்டு, எலுமிச்சை 3ஐயும் வெயிட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இஞ்சியை நல்லா கழுவணும். இஞ்சியை வாஷ் பண்ண இஞ்சியை தோலை எல்லாம் நம்ம நீக்கணும். முதல்ல அந்த தோலை எல்லாம் ஃபுல்லாக நீக்கிட்டு நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக ஸ்லைஸாக சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை மறுபடியும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி கழுவி சுத்தமாக எடுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது ஜூஸ் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சி அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எடுத்து வச்ச ஜூஸை ஒரு நல்ல பருத்தி துணியில் கொட்டி அதை நல்லா புழிஞ்சு சக்கை தனியாக ஜூஸ் தனியாக வர மாதிரி
நல்லா புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பூண்டு ஒரு 5 கிலோ எடுத்து அதை வந்து ஃபஸ்ட் நம்ம தண்ணியில் கொஞ்சம் ஊற வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் தண்ணியில் கொஞ்சம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதை நல்லா மறுபடியும் கழுவி எடுத்து அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி, இப்போ இஞ்சி அரைச்ச மாதிரியே அதையும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அரைச்சி நல்லா சாறு எடுத்துக்கணும். அந்த சாறை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே மாதிரி மறுபடியும் ஒரு நல்ல வெள்ளை பருத்தி துணி எடுத்து அதில் அந்த இதை போட்டு அந்த சாறை போட்டு சக்கை தனியாக ஜூஸ் தனியாக வர மாதிரி புழிஞ்சு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சக்கை தனியாகவும் ஜூஸ் தனியாகவும் வர மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறோம். எலுமிச்சம்பழத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸ் வரக்காக கொஞ்சம் நல்லா தட்டிட்டு மறுபடியும் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை கட் பண்ணி அதில் நம்ம சாறை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா. அடுத்து அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி 12 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு தேன் அதை கூட சேர்த்திக்கிறோம். இது ரெண்டையும் சேர்த்தி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அது சூடானோடனையும் இஞ்சி சாறை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி சாறை கலந்துக்கணும். அடுத்து ஒரு அரை மணி நேரம் ஆனோடனையும் பூண்டுச்சாறு அதை சேர்த்தணும். அதையும் சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் கடைசியாக எலுமிச்சை சாறு, இது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, புளிஞ்சு வச்சதை மறுபடியும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். இது வந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா குக் ஆகட்டும், நல்லா வந்து வேகணும். அடுத்து ஆப்பிள் சிடர் வினிகர் அதை சேர்த்திக்கலாம். இப்போ அது வந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆர்எஸ்பி பானம் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். சூடை கொஞ்சம் ஆற விட்டு வடிகட்டி நம்ம வந்து கண்ணாடி பாட்டிலில் மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அன்பு நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? அதனால் இனிமேல் நீங்களே ஆர்எஸ்பி பானத்தை வீட்டில் தயாரித்து நீங்கள் சாப்பிடலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். ஒருவேளை இந்த ஆர்எஸ்பி பானத்தை உங்களால் தயாரிக்க முடியல, அதுக்கான நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்எஸ்பி பானத்தை அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆர்எஸ்பி பானம் வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும். AAMMII.com இதில் போய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஆர்எஸ்பி பானம் அப்படின்னு கேட்டு கொரியர் மூலமாக வாங்கி பயன்படுத்துங்கள். நண்பர்களே, ஆர்எஸ்பி பானம், ஆர்எஸ்பி ட்ரிங்க், வாதம், பித்தம், கபம் இதை மூன்றையும் சமநிலைப்படுத்தும் பானம் ஆர்எஸ்பி பானம். ஆர்எஸ்பி பானம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற இந்த 3 தோஷங்களும் நீங்கி இது மூன்றும் சமநிலைப்படும். ஏன்னா இதில் 3 விஷயங்கள் கலந்துருக்கு. இஞ்சி, பூண்டு, எலுமிச்சை, இது மூணுமே இந்த 3 தோஷங்களை நீக்கக்கூடிய மருந்து. ஆர்எஸ்பி பானம் வாத, பித்த, கபத்தை அறுக்கும், நீக்கும் அருமையான ஒரு ட்ரிங்க். ஆர்எஸ்பி பானம் என்பது வாதம், பித்தம், கபம் இதை மூன்றையும் சமநிலைப்படுத்தும் பானம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.